ஒருவர் சாட்சி சொல்லி நானே கேள்விப்பட்டேன். பயங்கரமான கடன் பிரச்சனை, இனிமேல பழைக்க முடியாதுன்னுட்டு இவர் கிறிஸ்தவர் தற்கொலை பண்ணிட்டு சாகக்கூடாது, அதனால அப்படியே நம்ம ஒரு காட்டு மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே அப்படியே இருந்து செத்துலான்ட்டு கடன் பிரச்சனை தாங்க முடியாமல் போயிட்டாராம். போயிட்டு அப்படியே மேலே இப்படி பார்க்குறாராம், குருவிகளும் பறவைகளும் அப்படியே சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்கான். இவருக்கு ஒரு எண்ணம், நம்ம இது போல பிறந்திருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும், சந்தோஷமா இருந்து செத்து போயிருக்கலாமே, ஏன் மனுஷனா பிறந்தோம் அப்படின்னு போது ஆவியானவர் பேசினாராம். அதை போஷிக்கிறது யாருன்னு கேட்டாராம். இவருக்கு ஒரு ஷாக். அடுத்தது ஒரு பிரம்மாண்டமான மரத்தை இப்படி பார்க்குறாரு, கண்ணு கெட்டாத தூரம் அது என்ன இருக்கு, பிரம்மாண்டமாக இருக்கு. ஆண்டவர் கேட்டாராம், இவைகளை விதைத்து இவர்களை பராமரித்து வளர்த்தது யாருன்னு கேட்டாராம். அப்போ இவர் சொன்னாராம், பறவைகள் எல்லாவற்றையும் காட்டில் உருவாக்கி ஒரு செயின் சைக்கிள் உருவாக்கி எல்லாவற்றுக்கும் ஞானத்தையும் அறிவையும் தந்து இப்படி செஞ்சவர் நீர் தான் ஆண்டவரேன். அப்போ சொன்னாராம், உன் பிரச்சனையை நான் மாற்ற மாட்டேனா, நீ வீட்டுக்கு போய் இது போல ஒரு வியாபாரத்தை தொடங்கு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆலோசனை கொடுத்திருக்கிறாரு. வியாபாரத்தை தொடங்கினாரு, கடன் பிரச்சனை மாற்றி அவர் சொல்லும் போது என்ன தெரியுமா சொன்னார், நாங்கள் செய்கிற வியாபாரத்தில் தான் எங்கள் மினிஸ்ட்ரியே நாங்கள் என்ன பண்ணுறோம், நடத்துகிறோம், அந்த வியாபாரம் தான் எங்கள் மினிஸ்ட்ரி ஸ்பான்சர் பண்ணுது. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு ஆலோசனை தருவார்.